ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பர்வான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். அது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின் டிஸ்கலரேஷனை வந்து நல்லாவே கியூர் பண்ணும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த இது நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். அது என்ன, அது எப்படி பண்றது எல்லாமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி அந்த பவுல் எடுத்துட்டேன். இன்னைக்கு பண்ண போகிற ஃபேஸ் வாஷ்க்கு நான் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஃபேஸ் வாஷ் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளே ரெடி பண்ணது. நம்மக்கிட்ட இந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஃபேஸ் வாஷ் பேஸ், பேர்ல் ஃபேஸ் வாஷ் பேஸ், ஃப்ளேவர்ஸ் வச்சு எப்படி பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணி எப்படி பண்ணணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக முஸ்லி ஹெர்பல்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் நான் நம்பர் போடுறேன். உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நான் மெஷர் பண்ணி ஒரு 50 கிராம்ஸ்க்கு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட பேஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வந்து இது டிரான்ஸ்பரண்ட் பேஸில் தான் பண்ணணும்னு இல்லை, இதை நீங்கள் பேர்ல் பேஸில் கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிமதுரம், லிக்கோரைஸ் சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாகவே ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுற ஒரு ஏஜென்ட். ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாமே கம்மி பண்ணும். ஆக்னி, மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லிக்கோரைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து லிக்கோரைஸ் தான். லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், வாட்டர் பேஸான லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். உங்ககிட்ட இந்த லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கும்போது உங்ககிட்ட லிக்கோரைஸ் பவுடர் இருந்தால் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி அதுலேருந்து ஒரு 2.5 கிராம்ஸ் டு 5 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பேஸ் திக்குக்கு ஏற்ற மாதிரி, அதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 2.5 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது மார்க்கெட்டில் வாங்கின எக்ஸ்ட்ராக்ட், இது நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்கும். 2.5 கிராம்ஸே எனக்கு போதும். அதை ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த ஃபேஸ் வாஷோடு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே சுற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் ஃபோம் வரதான் செய்யும். அது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே செட்டில் டவுன் ஆயிரும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக டே அண்ட் நைட் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணும். உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை வந்து சன் டர்ன் ஆகிருக்குங்கிறவங்க கூட இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஃபோம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ ஓகே, பரவாயில்ல. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கிரேப் சீட் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 3 ட்ராப்ஸ். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேணும் நீங்கள் இதில் வேறு ஏதாவது விட்டமின் இ ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கேப்சூல்னா வந்து 0.25 கிராம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் ஆட் பண்ணல. இதில் நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. நேச்சுரலாக நம்ம லிக்ரைஸில் இருக்கிற கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒயிட்டாக இருக்குது, பட் நீங்கள் இது வந்து அப்படியே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் விடும்போது நல்லாவே வந்து செட்டில் டவுன் ஆயிரும். இப்போ வந்து நான் மேக் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே ஒரு 24 ஹவர்ஸ் விட போகிறேன். நான் வந்து இந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நெக்ஸ்ட் டே தான் நான் பார்க்குறேன். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பாட்டிலையும் மாற்றிட்டேன். நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த ஃபோம் எல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதோட கலரும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த ஒரு கலரோ ஃப்ரீக்ரன்ஸோ ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் தண்ணியே இல்லை. ஜஸ்ட் நான் என்னோட வெறும் கையிலேயே நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபோம் நல்லா வரும். நம்மளோட பேஸில் நம்ம நல்ல ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ஃபோமிங் பூஸ்டர் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து ஃபோம் வந்து பக்காவாக வரும். கண்டிப்பாக நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பேஸஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் வந்து pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.